அந்த இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவர் அநேக ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவர் நோய்களை நீக்கினார், செத்தவரை உயிரை எழுப்பினார், குஷ்டரோகியை சுத்தமாக்கினார், குடனை காண செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறார். மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர் கண்டு என்றும் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற்றித் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் பிறந்த நாளைத்தான் நாம் இந்த டிசம்பர் 25 என்று உலகம் புதுப்பறையில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்த உலகம் பூராவுமே நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்து நமது உலகத்திற்கு வரும்போது நம்முடைய பாடுகளின் பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக நீங்கி போகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.